உன் அப்பாவும் நானும் ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு நினைச்சா, உன் வாழ்க்கை சரியாகணும்னு நினைச்சா, நாங்க சொல்ற மாதிரி சொல்லு. மயில, நம்ம போட்ட நகை எல்லாம் பாரு, எப்படி கருத்து போய் கிடக்குது. ஆளுங்களை கூப்பிட்டு வெயிட் போட்டு பார்த்தாச்சு. தங்கமா கவரிங்கன்னு செக் பண்ணியும் பார்த்தாச்சு. நீங்க சொன்ன மாதிரி 80 பவுன் நகை இருக்கு. ஆனா அதுல 8 பவுன் மட்டும் தான் தங்கம், மத்தது எல்லாமே கவரிங். உங்க அம்மா என்னடானா 80 பவுன் தங்கம் போட்டதா சொல்றாங்க. ஏன் மயில, உங்க அம்மா சொல்றது உண்மையா? நான் அங்க நகை போட்டுக்கிட்டா அந்த வீட்டுக்கு போனேன்னு சொல்லு மயிலு. கவரிங் போட்டுட்டு போற அளவுக்கு நான் வக்கீலாதவங்க வீட்டுல இருந்தெல்லாம் வரலன்னு சொல்லு மயிலு. அவங்க ஒண்ணும் குழந்தை இல்லம்மா, பேசுவாங்க, நீங்க அமைதியா இருங்க. நீ ஏன் சொல்லு மயிலு. சொல்லு மயிலு. 80 பவுன் தங்க நகையோட நீ புகுந்த வீட்டுக்கு போனியா? எல்லாமே நகைதான். இதுல 8 பவுன் தங்கம் மட்டும் தான் இருக்கு, மத்ததெல்லாம் கவரிங் நல்லா இருக்கு. வீட்டு நகையெல்லாம் எப்படி கவரிங்க மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது. உங்க முன்னாடியே ஏன் ஓடிட்டு பேசுறவங்க வீட்டுல என் பொண்ணு எப்படி எல்லாம் பேசிட்டு பேசின கதைகள்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம் மேடம். முதல்ல இப்ப நகைக்கு ஒரு முடிவு சொல்லுங்க மேடம். இவங்க நீங்க இப்படி ஆயிட்டீங்க. நானே பிரிச்சு கோக்குற அன்னைக்கு மொட்டை மாடியில என்ன நடந்தது, நாம என்ன பேசணும்னு எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களா? என்ன நடந்துச்சு ராஜி? நம்ம பேசணும் எனக்கு ஞாபகம் இல்லையே. தாலி பிரிச்சு கோத்த அன்னைக்கு போட்டோ வீடியோல எடுத்துட்டு இருந்தோமே, அப்ப நீங்க உங்க அப்பா உங்க அம்மா 3 பேரும் பேசுனீங்களே, அதை நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. நீ என்ன சொல்றேன்னு ஒரே நம்பிடும். அக்கா, நான் சத்தியமா உங்களை பத்தி இப்படி நினைக்கிறேன். இப்படி போய் அடிக்கடி போறீங்க. போய் சொல்லல. ஏன் ராஜி, அன்னைக்கு நம்ம மொட்டை மாடியில வீடியோ தானே எடுத்துட்டு இருந்தோம். அப்ப அந்த வீடியோல இவங்க பேசினதும் இருக்கும்ல. சொல்லு ராஜி, வீடியோ தானே எடுத்துட்டு இருந்தோம். ஆமாக்கா, ஆமா, நம்ம வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தோம். அதுல நீங்க உங்க அம்மா அப்பா எல்லாரும் பேசினதும் இந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு.